ராகவா லாரன்ஸ் கரண்டா பார்த்தோன்னா காஞ்சனா 4 படத்தோட ஷூட்டிங்ல தான் இருக்காரு. ஏற்கனவே பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட நாள் ஷூட்டிங்ல எடுத்துட்டாங்க. சோ இப்ப இன்னமும் பார்த்தீங்கன்னா 3 மாசம் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்காமாங்க. இதுவரைக்கும் லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எடுத்து முடிச்சிருக்காராமா. இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து எடுக்க வேண்டியது இருக்காமா. இது போக படத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சாங்ஸ் இருக்க போது அந்த 5 சாங்கான சீக்வன்ஸும் எடுக்க வேண்டியது இருக்கு. சோ இதனால மொத்தமா சேர்த்து இன்னொரு 3 மாசம் ஷூட்டிங் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ எதனால இந்த ப்ராஜெக்ட் ஷூட்டிங் வந்து இவ்வளவு நாள் எடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான படமா எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காராமா. சோ அதனாலதான் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப நம்மளுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சனா 4 படத்தை அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. ஆனா இன்னும் படத்தோட ஷூட்டிங் 3 மாசம் நடக்கும் அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் சம்மருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த காஞ்சனா 4 படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு பதிலா அடுத்த வருஷம் சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பென்ஸ் படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதனால அடுத்த வருஷம் சம்மருக்கு பாத்தீங்கன்னா இந்த பென்ஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காஞ்சனா 4 படம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் வரும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.